பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது வேளாண் நேரம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நம்ம காலையில 11 மணியிலிருந்து 12 மணி வரையும் வேளாண்மை மற்றும் அது சார்ந்த தொழில்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வரோம். அந்த வகையில இந்த வாரம் எந்த திட்டம் தொடர்பா பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதை பெருக்கு திட்டம் தொடர்பா தான் பேச போறோம். அது குறித்து பேசுவதற்காக இன்னைக்கு நம்ம கூட அரங்கில் யார் இணைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தின் வேளாண்மை துணை இயக்குனர் முனைவர் எல் சுரேஷ் அவர்கள் இன்னைக்கு இங்க வருகை தந்திருக்கிறார். இந்த திட்டம் தொடர்பா அடுத்த 1 மணி நேரம் நம்ம கூட பேச போறாரு. ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த திட்டம் தொடர்பா நம்ம பேசுறதுக்காக எங்களோட இணைஞ்சிருக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி சார். அதற்கு முன்னாடி நம்ம நேர்களும் நமக்கு தொலைபேசி வாயில தொடர்பு கொண்டு பேசுவாங்க. அவங்களுக்கான எண்களை நான் முதல்ல அறிவிச்சுட்டு வந்துடுறேன். நேர்களே, நீங்கள் தொலைபேசி வாயில தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய எண்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9444901011 மற்றும் 9444901021 மற்றும் நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 04417077 மற்றும் நீங்கள் வெளிநாட்டு நேயர்களாக இருந்தால் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 00914425397010 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் விதை பெருக்கு திட்டம் தொடர்பான கேள்விகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சார், நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், இன்னைக்கு வந்து விதை பெருக்கு திட்டம் தொடர்பாக தான் பேச போறோம் அப்படின்றது. பொதுவாக விதை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது என்ன விதை பெருக்கு திட்டம்? அது நமது தமிழக அரசு வேளாண்மை துறையில் விதை பெருக்கு திட்டம். இப்போ விவசாயிகளுடைய விளைச்சலை வந்து அதிகப்படுத்தணும் 2 மடங்காகவும், அதே சமயத்தில் வந்து அவங்க வருமானத்தை வந்து மும்மடங்காக்கணும் அப்படின்றது நமது தமிழக அரசினுடைய குறிக்கோள். அதற்கு வந்து ஆதாரமாக இருக்கிறது வந்து விதைகள் தான். விதைகள் வந்து நல்ல விதைகளாக இருந்து, தரமான விதைகளாக இருந்து, அவங்க நல்ல விளைச்சல் கூடிய ஒரு விதைகளாக இருந்து அதன் மூலம் வளரக்கூடிய பயிர்னால நல்ல மகசூல் கிடைக்கும். அது நம்ம வாங்கி போற நம்ம விவசாயத்தினுடைய இடுபொருளாக்கிய விதை, உரம், பூச்சி மருந்து ஆகிய அனைத்து இனங்கள்ல வந்து விதைகளே மிக பிரதானமானது. அதனால சரியா இருந்தாதான் மத்த நம்ம செய்யக்கூடியது கூட பயனுள்ளதா இருக்கும் நமக்கு, இல்லையா? இப்ப விதையே உங்களுக்கு பழுதாகி போச்சு, சரியா பயிர் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரியமா வளராது. அதுக்கு மேற்பட்டு என்ன அவங்க இடுபொருள் கொடுத்தாலுமே அவங்க எதிர்பார்க்கின்ற மகசூலோ அது விளைச்சலோ கிடைக்காமல் போகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். ஓகே, அதனாலதான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த விதை பெருக்கு திட்டம் அப்படின்றது இது பண்றோம். இது வந்து நம்ம விதையை வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யறது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அது 2 விதமா எடுத்துக்கலாங்க. அதாவது விதைகள் வந்து விநியோகம் பண்ணணும். அது வந்து நமது வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலியமாக தமிழக அரசு வேளாண்மை துறையில் வேளாண்மை விரிவாக்க மையம், வட்டார அளவிலும் துணை வேளாண்மை விரிவாக்க மையங்கள் வந்து அந்த வட்டாரத்தினுடைய ஒரு நல்ல பிரதானமான விவசாயம் செய்யக்கூடிய பகுதியில் வந்து அந்த துணை வேளாண்மை விரிவாக்க மையம் அமைக்கப்படும். அதுல வந்து விவசாயிகள் வந்து நமக்கு தேவைப்படும் விதைகள், நமக்கு உணவு பயிர்கள் இருக்கு, உணவல்லாத பயிர்கள் இருக்கு, பயிர் வகைகள் இருக்கு, எண்ணெய் வித்துக்கள் இருக்கு, சனப்பு பயிர்கள். அதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பயிர்களும் நிறைய வகைகளும் இருக்கப்போ நம்ம எதற்கு தேர்ந்தெடுத்த அந்த விதை பெருக்கு திட்டம் எந்தெந்த பயிர்களுக்கு தான் வரும் அப்படின்னு நானும் யோசிச்சேன். நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்லிடலாம் சார், எந்தெந்த பயிர்கள் வந்து இந்த விதை பெருக்கு திட்டம் வந்து அதுக்கும் கீழே வருது அப்படின்றத பாத்துடலாம். அது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுடைய முக்கிய குறிக்கோள் வந்து உணவு உற்பத்தி அதிகம் பண்றது. அதுதான் வந்து பிரதானமான ஒரு நோக்கம். அந்த ஃபுட் கிரெயின் மிஷன் எனப்படுகின்ற அந்த திட்டத்துல வந்து உணவு பயிர்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா நெல், பயிர் வகைகள், பச்சை பயிறு, காராமணி, உளுந்து ஆகியவை. அப்புறம் வந்து மில்லட்ஸ் என சொல்லக்கூடிய சிறுதானிய பயிர்கள், சோளம், மக்காச்சோளம், ராகி, இவை அனைத்துமே வந்து உணவுப் பொருட்களுக்கு வந்து மிக அதிக முக்கியத்துவம் தருவோம். இதை தொடர்ந்து வருவது வந்து எண்ணெய் வித்து பயிர்கள், அதாவது பணப்பயிர்கள் எனப்படக்கூடிய எண்ணெய் வித்து பயிர்கள், மணிலா, அதுக்கு பிறகு எள்ளு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எண்ணெய் வித்து பயிர்களா வரும். அதற்கடுத்து கமர்ஷியல் கிராப்ஸ் என சொல்லக்கூடியது வந்து காட்டன், பருத்தி. அதற்கு அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவு பழக்கங்களை பார்க்கும்போது அடுத்து நம்ம காய்கறி விதைகள், அதுவும் காய்கறி விதைகள் தோட்டக்கலைத்துறை மூலமாக அவங்களும் வந்து வேளாண்மை விரிவாக்க மையம் மூலமாக அதுவும் வந்து வழங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா பெரும்பாலும் விவசாயிகள் என்னென்ன நடவு செய்யறாங்களோ அதற்கு தேவையான அனைத்து விதைகளுமே வந்து நம்ம வந்து இந்த விதை பெருக்கு திட்டத்திற்கீழ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி என்னால புரிஞ்சுக்க முடியுது. கரெக்டா சார்? கரெக்டுங்க. ஆனா அது ஒரு சின்ன ஒரு திருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 100% விதைகள் வந்து நம்ம துறை மூலம் நம்ம விநியோகம் பண்றது இல்லை. என்கிட்ட அந்த அளவுக்கு நமக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோ உற்பத்தி பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்காது. அதனால குறிப்பா ஒரு உதாரணமா சொல்ல போனா நெல் பயிர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மொத்த சாகுபடி பரப்புல ஒரு 17%. அதே மாதிரி நம்ம மற்ற சோளம் அந்த பயிர்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா 6%. அது எண்ணெய் வித்து பயிர்கள் மணிலா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 5%.
அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து விதைகள் வந்து நமது வேளாண்மை விரிவாக்கம் மூலம் நமது துறை மூலமா தரப்படுகிறதுங்க. இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ ஒரு ஒரு இணைப்புல வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடலாம் சார். வணக்கம். வணக்கம், வேளாண் நேரம். வணக்கம் சார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. நான் திருவண்ணாமலையில இருந்து பேசுறேங்க. உங்களுடைய பெயர் சார்? தீனதயாளன் பி. ஓகே சார், இங்க தான் இருக்காங்க. உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ஓகே சொல்லுங்க சார், நீங்க தொடர்ந்து பேசுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ விதைநேர்த்தி பண்றது சார். இப்போ விதைகள்லாம் விதைநேர்த்தி பண்ணி செய்யணும் அப்படின்றாங்க. இப்போ நாங்க வந்து அப்படியே நெல் பயிர் நடுறோம்னா எங்க வயல்ல அப்படியே நட்டோம்னா அது சரியா முளைக்க மாட்டேங்குது. ஆனா வாங்கிட்டு வந்து போட்டோம்னா நல்லா இருக்கு. ஓகே, விதை நேர்த்தி செய்யறது பத்தி கேக்குறேன். விதை நேர்த்தி வந்து நம்ம முக்கியமான கேள்விதாங்க. விதை நேர்த்தி வந்து பாத்தீங்கன்னா உயிர் உரங்களை கொண்டு நம்ம வந்து விதை நேர்த்தி பண்றோம். அதாவது அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம் ஆகியவற்றை வைத்து நாம வந்து விதை நேர்த்தி பண்ணுகின்றோம். அதற்கு பிறகு என்ன நீங்க மெயினா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது பூச்சி நோய் வராம இருக்கணும். அது எப்படி நம்ம குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுகின்ற மாதிரி அந்த விதைகளை வந்து விதை நேர்த்தி பண்ணும் பொழுது, அதாவது விதை நேர்த்தி மருந்துல சூடோமோனாஸ், அது வந்து உங்களுக்கு பயோசைட்ஸ் எனப்படுகின்ற ஒரு இயற்கை பூஞ்சாலம், அல்லது திரம், அல்லது பெபிஸ்டின், அல்லது டைத்தேன் M45 ஆகிய பூச்சி மருந்துகளை நாம் வந்து விதை நேர்த்தி செய்யும் பொழுது பின்னால் வந்து ஏற்படக்கூடிய குலை நோய் மற்றும் பல நோய்களிலிருந்தும் பூச்சி தாக்குதலிலிருந்தும் அந்த பயிர் வந்து காப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். உதாரணமாக நீங்கள் நெல் விதை எடுத்துட்டீங்கன்னா அதில் நீங்கள் அதிகமாக வருது குலை நோய், அதுக்கு பெபிஸ்டின் 2 கிராம் 1 கிலோ விதை என்கின்ற அளவிற்கு நீங்கள் விதை நேர்த்தி செய்யும் பொழுது பின்னால் பயிர் நாற்றங்காலில் வரும்போது நல்லா வாரிப்பாக வரும். அதனுடைய வளர்ச்சி பருவத்தில் பார்த்தீங்கன்னா குலை நோயுடைய தாக்குதல் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இப்போ வந்து கேப் விட்டு நடணும்ன்றாங்க, அது எப்படிங்க ஐயா? உங்களுடைய கேள்வியை திரும்ப சொல்லுங்க சார். அதாவது நெல் நாத்து நடும்போது ஒரு குத்துக்கு கொஞ்சம் கேப் விடும் பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி நடும்போது பழைய நடவுலாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல நட்டு போயிடுவாங்க. இப்ப நல்லா கேப் விட்டு நடணும், அப்பதான் நல்லா களை பெருக்கும் அப்படின்றாங்க. களை பெருக்காம அந்த பெருக்கும். அந்த சீரான ஒரு இடைவெளியில பயிரிட சொல்றோம்ல சார், அது தொடர்பாக அது இப்போ சார் நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா திருந்திய நெல் சாகுபடி திட்டம் அப்படின்றது நம்ம அரசால் இப்போ வந்து எல்லாருக்கும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். முதல்ல வந்து குறுகிய அளவு வந்து நம்ம இடைவெளி விட்டு பண்ணிட்டு 1 சதுர மீட்டருக்கு வந்து 70 குத்துக்கள் இருக்கணுன்ற விதத்தில் வந்தோம். இப்போ தற்பொழுது வந்து 22.5 சென்டிமீட்டர் பயிருக்கு பயிரும் வரிசைக்கு வரிசையும் வந்து 22.5 சென்டிமீட்டர் நடவு செய்யணும். அது பேர் தான் திருந்திய நெல் சாகுபடி. அப்படி வரும்போது அதிகமான இடைவெளிகள் நம்ம விடும்போது அதனுடைய நாற்றுக்கள் வந்து அதனுடைய வேர்கள் நல்லா வளரும். அது இல்லாமல் டில்லர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தூர்கள் அதிக அளவில் வரும். தூர் அதிகமாக வரும்பொழுது நம்ம ஏற்கனவே கிடைக்கக்கூடிய மகசூலை விட இந்த திருந்திய நெல் சாகுபடி மூலம் நாம் செய்யக்கூடிய மகசூல் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 20% அதிகமாக வந்து பயன்படுது வருது நமக்கு விளைச்சல். அது மட்டும் இல்லாமல் விதை தேவையும் சாதாரணமான முறையில் நாம் நடும்போது 30 கிலோ ஒரு ஏக்கராவுக்கு என்கின்ற விதை தேவைப்படும் பொழுது இந்த திருந்திய நெல் சாகுபடி என்கின்ற முறையில் நாம் செய்யும் பொழுது அதிகபட்சமாக ஏக்கராவிற்கு ஒரு 12 கிலோ இருந்தாவே அதிகமான போதுங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஏக்கராவுக்கு 2.5 கிலோ விதைகள் இருந்தாவே போதுமானது. ஓகே, அதாவது ஒரு நாத்து நடவு செஞ்சோம்னா நல்லா இருக்குங்களா? தூர் வருங்களா? இப்போ எல்லா நாத்தும் அது மாதிரி வருங்களா, இல்ல அது தண்ணி புரியல எனக்கு. அதாவது ஒற்றை நாட்டு நடவு முறை. அது நீங்க நிறைய அதிக அளவுக்கு நம்ம இடைவெளி விடும் பொழுது அது சொல்ற பேரே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை நாட்டு நடவு முறைன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு நாத்து அப்படி நடும் பொழுது அதனுடைய உங்களுக்கு இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் நிறையப்படும். அதுகளை கொடுக்கக்கூடிய உரங்களுமே வந்து முழுமையாக வந்து அந்த பயிருக்கு கிடைக்கும். பின்னால் வந்து நம்ம களைகள் அதிகமாக வந்தாலுமே அது கோனோவிடர் என்கின்ற ஒரு அந்த இயந்திரத்தின் மூலம் நம்ம களைகளை எடுக்கும் பொழுது அந்த வேர்கள் அறுபடும் பொழுது சாதாரண முறையில் நாம் வந்து ஒரு 20-30 தூர்கள் தான் வரும். இந்த ஒற்றை நாட்டு நடைமுறை ஆகிய இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையில் பண்ணும் பொழுது ஒரு தூருக்கு 70 to 80 உங்களுக்கு தூர்கள் வெடிக்கும் ஒரு நாத்துல இருந்து. அப்படி பார்க்கும்போது பயிர் வளப்பமா இருக்கும். உங்களுக்கு அதிக அளவுக்கு வந்து பூச்சி நோய் தாக்குதலும் குறைவா இருக்கும். நீங்க பல்வேறு பின்னால செய்யக்கூடிய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் ஈஸியா நீங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஓகே, ஸோ இணைப்பில் வந்து உங்களுடைய கேள்வியை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்.
அவர் கேட்ட எல்லா கேள்வியுமே எல்லா விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடியதா. ஏன்னா இந்த திருந்திய நெல் சாகுபடி மூலமா இப்போ நம்ம அரசாங்கமானது நுண்ணீர் பாசன திட்டம் கூட இப்போ நெல்லுக்கும் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றது இதன் மூலமா ஒரு விஷயம். ஏன்னா நெல் அப்படின்றப்ப அது நிறைய நாள் தண்ணி தேக்கி வைக்கணும், அந்த தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது. இப்போ இந்த மாதிரியான முறைகள் மூலமா நமக்கு தண்ணீர் தேவையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சாகுபடி இரட்டிப்பான சாகுபடி அப்படின்றது இதுல நம்மளால பெற முடியும் அப்படின்றதா தெரியுது. அண்ட் பேக் டு த கொஸ்டின் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து விதை பெருக்கு திட்டம் தொடர்பா பேசிட்டு இருந்தோம் சார். என்னென்ன பயிர்களுக்கு வருது அப்படின்றத சொன்னீங்க. பொதுவா வந்து எந்த ஒரு திட்டம் அரசாங்கம் அறிமுகப்படுத்துது அப்படின்னாலுமே இன்னும் கூட கொஞ்சம் விவசாயிகளுக்கு நன்மை செய்யும் விதமா மானியம் அப்படின்றதையும் நம்ம வழங்கிடுறோம். இந்த திட்டத்திற்கு கீழேயும் மானியம் அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம வழங்கிட்டு வரோம்? இது விதை விநியோகத்துல வந்து மானிய திட்டமும் முக்கியமானதான். ஏன்னா நம்ம வேளாண்மை விரிவாக்க மையங்களில் வழங்கப்படும் அனைத்து விதைகளுக்குமே அரசு வந்து மானியம் கொடுக்கிற ஒரு நோக்கத்துல தான் இருக்காங்க. அதுல வந்து 3 திட்டங்கள் நமக்கு மானிய திட்டங்கள் செயல்படுது. ஒன்று NADP, அது நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எனக்கூடிய தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம். அந்த திட்டத்தின் கீழே வந்து 2 விதமாக மானியம் தரப்படுது. ஒன்று விதை உற்பத்தி. விதை உற்பத்தி செய்யப்படும் அந்த விதைகளுக்கு வந்து 1 கிலோ, இப்போ உதாரணமாக நெல்லுக்கு வந்து 8 ரூபாய் என்கிற விதத்துல வந்து உற்பத்தி மானியம். அது விதைப்பண்ணைகள் அமைக்கக்கூடிய விவசாயிகளிலிருந்து வரக்கூடிய அந்த விதைகளை கொள்முதல் செய்யும் பொழுது 1 கிலோ நெல்லுக்கு வந்து 8 கிலோ என்கின்ற அளவிற்கு அரசு மானியம் வழங்குது. இன்னொரு பக்கம் வந்து விநியோகம் அப்படிங்கிறது பண்ணும்போது விநியோகமும் வந்து இதே திட்டத்தின் கீழ், அது தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் நெல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 20 ரூபாய் 1 கிலோ நெல்லுக்கும், அதே மாதிரி வந்து சணப்பு போன்ற பயிர்களுக்கு வந்து 30 ரூபாய் என்கிற அளவில் மானியம் தரும். அதே மாதிரி இன்னொரு திட்டம் இருக்குங்க, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் என சொல்லக்கூடிய நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன். அதிலும் இந்த விதைக்காகவே அரசு மானியம் ஒதுக்குது. அதுலயும் இதே விதை விநியோகத்திற்கு வந்து பயிர் வகை விதை விநியோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய் மானியமும் 1 கிலோ விதைக்கு. அதே போன்று எண்ணெய் வித்து பயிரான மணிலாவிற்கு வந்து 25 ரூபாய் என்கிற விதத்திலும் அதுக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க. அந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லக்கூடிய விதை விநியோகத்திலும் மட்டும் இல்லாமல் விதை கிராமம், விவசாயிகளே அவங்களே விதைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய, ஏன்னா நம்ம வந்து உதாரணமா நான் முன்னே சொன்ன உங்களுக்கு நெல்ல வந்து 17% மட்டும்தான் நம்ம அரசால் தரப்படுகின்றது. மீதி இருக்கிற சதவீதக்கூடிய தரமான விதைகளை விவசாயிகளே உற்பத்தி செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் விதை கிராமம் என்கின்ற ஒரு மானிய திட்டம் அரசால் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விதை மானியத்தில் கூட பாத்தீங்கன்னா 10 வருடங்களுக்கு உள்ளாக வெளியிடப்பட்ட ரகங்களுக்கு 1 கிலோவுக்கு 25 ரூபாய் வீதமும், அதே போன்று 10 கிலோவுக்கு 10 வருடத்திற்கு அதிகமான பின்னால் லேட், அது முன்னால ரிலீஸ் பண்ண அந்த வெரைட்டிக்கு வந்து 50 ரூபாய் என்ற விதத்தில் வந்து மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விதை உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும், இந்த 17% விதைகளும் உதாரணமா நெல்லுக்கு நம்ம வந்து தரமான விதைகள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து விதை கிராமம் என்கிற தனியான ஒரு திட்டமும் செயல்படுகிறது. அது விவசாயிகள் தங்களே விதைகளை உற்பத்தி செய்து கொள்வதற்கு வசதியாக அந்த விதை கிராம திட்டத்திலும் நெல், பயிர் வகைகள், சிறுதானிய பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள் ஆகியவற்றிற்கும் வந்து விதைகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம் சார். நேர் ஒருவர் இணைப்புல வந்திருக்காங்க. வணக்கம், இது வேளாண் நேரம். வணக்கம் சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. மேடம், ஈரோடு மாவட்டத்தில் பேசுறேன் மேடம். உங்களுடைய பெயர் சார்? சாமி. ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத சார் இங்க இருக்காங்க, நீங்க பேசலாம். கொடுங்க சார். இங்க தான் சார் இருக்காங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க. சார் வந்து மக்காச்சோளம் போட்டிருக்கேன் சார், ஒரு 5 ஏக்கரா. சரிங்க சார். அதுல வந்து இன்னைக்கு வந்து 31 நாள் ஆகுதுங்க சார். சரிங்க. அதுல வந்து அந்த இலையில வந்து வெள்ளை வெள்ளையா போர் விழுந்துருக்குங்க சார். பூச்சி வந்திருக்குங்களா? ஆமாங்க சார். அது வந்து இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக மிக அதிக அளவில் வந்து நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஃபால் ஆர்மிவார்ம் எனப்படுகின்ற படைப்புழு தாக்குதலால் வந்து நிறைய வந்து மாவட்டங்கள் வந்து மக்காச்சோளம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதனுடைய புழு வந்து வெள்ளையா, உங்களுக்கு தெரியும், அது ஸ்போடாப்டிரா என சொல்லக்கூடிய இனத்தை சார்ந்தது, வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி புழுகளாக இருந்தால் உடனடியாக நீங்கள் வந்து அதற்குரிய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை நீங்கள் அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களுடைய வேளாண்மையோட தொடர்பு கொண்டு உடனடியாக எடுக்கலாம். சார் நாங்க அந்த வேளாண்மை அலுவலகத்துக்கு எத்தனை தடவை போயாச்சுங்க சார், ஆத்துக்கே இருக்க மாட்டாங்க சார். நான் எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுங்க சார். சரி, அதுக்கு என்ன மருந்து யூஸ் பண்ணலாம்? அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இருப்பாங்க, பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் அதனுடைய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கையாக அது நான் சொல்லக்கூடிய படைப்புழு என்னங்கின்ற நீங்க சொல்லதை வச்சுட்டு நான் சொல்றேன். அந்த புழு வந்து வெள்ளையாக இருக்கு, படைப்படையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் முதல்ல வந்து 3-4 நிலைகள் இருக்கும். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை.
முதல் நிலையில் இருக்கும் பொழுது சின்னதா இருக்கும் பூச்சி. முதல்ல வந்து எதுவுமே பயிர்ல பாதுகாப்பு நடத்தும் பொழுது இயற்கை பூச்சிகளான அந்த வேப்ப எண்ணெயை தெளிக்கணும். இரண்டாவதாக வந்து அந்த பூச்சிகள் சாப்பிடக்கூடிய அந்த மருந்து இருக்கு, அந்த ஏதாவது ஒரு வெள்ளமோ ஏதாவது ஒரு உருண்டை மாதிரி பண்ணி நுவக்ரான் அல்லது டைமக்ரான் ஏதாவது பூச்சி மருந்தை கலந்து அது உருண்டையாக ஆங்காங்கே இட்டுவிட வேண்டும். 2. மூன்றாவதாக வந்து ஒரு சிறிய அளவில் இருக்குதுன்னு அப்படின்னா நம்ம ஆளுங்களை வச்சோ அந்த இலைகளை வந்து மெக்கானிக்கல் மெத்தட் என்று சொல்லக்கூடிய நேராக அந்த இலைகளை பறித்து அந்த பூச்சிகளை அழித்து விட வேண்டும். 4வதாக வந்து இனக்கவர்ச்சி பொறிகளை வைக்கலாம். 5வதாக வந்து விளக்கு பொறிகள் வைக்க வேண்டும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு செய்யும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்த ஒரு பயிர் பாதுகாப்பு திட்டமாக நீங்கள் செயல்படுத்தும் பொழுது உங்கள் படைப்பினுடைய தாக்குதல் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்றி சார். நன்றி சார். ஏன்னா இப்போ சமீப காலமாக நம்ம நிகழ்ச்சியிலையுமே சரி நிறைய விவசாயிகள் தொடர்பு கொண்டு இந்த படைப்புழு தாக்குதல் தொடர்பாக ரொம்பவே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன அறிவுரைகள் வந்து அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆரம்ப கால நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கணும் அப்படின்றதே நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே கூட நம்ம பேசியிருக்கோம். அதை அவங்க தொடர்ந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சார், நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அந்த விதைகளுக்கு மானியம் எந்த மாதிரி முறையில் வழங்கப்படுது அப்படின்ற சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து பேசலாம். அந்த விதை கிராம திட்டத்தில் வந்து நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்தேங்க, அது விதை உற்பத்தி வந்து விவசாயிகள் வந்து தரமான விதைகளை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளை ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு வந்து நல்ல விதைகளை வந்து கொடுத்தாதான் நம்ம நல்ல விதைகளை வந்து விவசாயிகளுக்கு விநியோகிக்க முடியும் என்கிற ஒரு அடிப்படையில் வந்து விதை கிராமம் அப்படிங்கிற தனி திட்டமே. அதற்காக அரசு வந்து தேவைப்படும் அளவிற்கு வந்து மானியத்தை அளிக்கின்றது அந்த விதை உற்பத்திக்கு. அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நெல், பச்சை பயிறு, காராமணி போன்ற பயிர் வகைகள், அதே மாதிரி சிறுதானிய பயிர்கள் சொல்லப்படுகின்ற சோளம் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்கள் சொல்லப்படக்கூடிய மணிலா மற்றும் எல் ஆகிய பயிர்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க. குறிப்பா இது எடுத்துட்டீங்கன்னா பயிர் வகைகள் எடுத்தீங்கன்னா 48 ரூபாய் ஒரு கிலோ என்கிற விதத்தில் மானியமும், நெல் அப்படி எடுத்துட்டீங்கன்னா 18 ரூபாய் என்கின்ற விதத்திலும், எண்ணெய் வித்து பயிர்களுக்கு வந்து 38 ரூபாய். பேசலாம். இப்போ ஒரு நேயர் திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், இது வேளாண் நேரம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் சொல்லிட்டு நீங்க சார் கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். ஓகே, உங்களுடைய பெயர் என்ன சார்? பேர் சத்தியமூர்த்தி. ஓகே, உங்களுடைய கேள்வியை வந்து நீங்க இப்ப கேட்கலாம். சார் டிடி சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல சார், இந்த பயிர் விலகு தூரம்னு சொல்றாங்கல்ல சார் விதை உற்பத்தியில. ஆமாங்க. அது பயிருக்கு பயிர் எவ்வளவுன்றத தெரிஞ்சுக்கணும்னு விதை உற்பத்தி பண்ற விவசாயிங்க நாங்க. அது எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும் சார், அது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது சான்று நிலைக்கும் இல்ல ஆதார நிலைக்கும் மாறுபடுமான்றதையும் கொஞ்சம் உங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக போன் பண்ணோம் சார். ஓகே ஓகே, நன்றிங்க. அதை எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விதை கிராமத்தை இப்போ நம்ம கொஞ்சம் விரிவாகவே சொல்லியிருந்தேன். அதில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விதை கிராம திட்டத்தின் கீழ் வந்து 2 திட்டத்தின் கீழ் நம்ம வந்து மானியம் கொடுக்குறோம். ஒன்று வந்து தேசிய பாதுகாப்பு திட்டம். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நாம் கொடுக்கும்போது எப்படி நம்ம கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் வந்து அந்த பயிர் வகைகள் உற்பத்திக்கும் நமது எண்ணெய் வித்துகள் உற்பத்திக்கும் நமது மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 20 ரூபாய் ஒரு கிலோ என்கிற விதத்தில் வந்து மானியம் வழங்கப்படுது. அதே மாதிரி வந்து எண்ணெய் வித்து பயிர்களுக்கு வந்து 25 ரூபாய் ஒரு கிலோ என்கிற விதத்திலும் மானியம் வழங்கப்படுது. அதே மாதிரி விதை கிராமம் செயல்படக்கூடிய தனியாக செயல்படக்கூடிய அந்த திட்டத்தின் கீழ் நெல்லுக்கு ஏற்கனவே இப்போ தான் சொல்லி முடித்தேன். நெல்லுக்கு வந்து 18 ரூபாய் என்கிற விதத்திலும், சிறுதானிய பயிர்களுக்கு 20 ரூபாய் என்கின்ற விதத்திலும், எண்ணெய் வித்து பயிர்களுக்கு வந்து 38 ரூபாய் என்கின்ற விகிதத்திலும், அதே ஒரு பயிர் வகை விதைகளுக்கு 48 ரூபாய் என்கின்ற விகிதத்திலும் வழங்கப்படுகிறது. இது அனைத்துமே வந்து சான்று விதைகளுக்கு வந்து வழங்குறாங்க. ஆதார விதைகள் உற்பத்தி அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு அரசு கொள்முதல் செய்யக்கூடிய விலை வந்து அதிக அளவு கொடுத்து வாங்கிக்கிறோம். உதாரணமாக நம்ம நெல்லை எடுத்துட்டோம்னா சான்றுநிலை விதைகளுக்கு வந்து நம்ம ப்ரிக்யூர்மெண்ட் ரேட், அது கொள்முதல் வந்து 28 ரூபாய் 40 காசு என்றும், ஆதார நிலை விதைகளுக்கு வந்து 34 ரூபாய் 30 காசு என்கின்ற விதத்திலும் கூடுதலாக சான்று பெற்ற விதைகள் ஒரு கிலோ 24 ரூபாய் என்று வாங்குகின்றோம் என்றால், ஆதார விதைகள் உற்பத்தி பண்ணும்போது 33 ரூபாய் என்கிற விதத்தில் நாம் கொள்முதல் செய்வதால் விவசாயிக்கு வந்து கூடுதலான வருமானம் அதிலிருந்து விதை உற்பத்தியில் ஏற்படுகிறது. ஓகே, அப்போ அது மட்டும் இல்லாமல் கால் கட் ஆயிடுச்சு, அவருக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிறப்ப நான் தொடர்ந்து கேட்டது ஆதார விதை, சான்று விதை, கரு விதை அப்படின்னு ஒரு 3 விஷயம் சொல்கிறீங்க சார். விவசாயிகளுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கேட்குறேன். இதில் என்ன வேறுபாடுகள் இந்த ஒவ்வொரு விதைக்கும்? கரு விதைகள் அது முதல்ல வந்து அது வந்து ஆங்கிலத்தில் பிரீடர் சீட் என்று சொல்வார்கள். அது வல்லுநர் விதைகள் அல்லது கரு விதைகள். அது வந்து எந்த ஒரு ஆராய்ச்சியாளர், பிரீடர் என சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி மையத்தில் உருவாக்கப்பட்ட விதைகள் வந்து கருவிதைகள்.
அதனை கொண்டு போடக்கூடிய விதைகள் வந்து ஆதார விதைகள். அது ஃபவுண்டேஷன் சீட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதனை தொடர்ந்து நமது சான்று பெற்ற விதைகள், அது 3ஆம் நிலையாக நம்ம விவசாயிகளுக்கு, பெரும்பான்மையான விவசாயிகளுக்கு விநியோகக்கூடியது வந்து சான்று விதைகள் தான் விநியோகிக்கப்படுகிறது. அதனுடைய அட்டையினுடைய கலர்கள், அது அரசால் அது விதைச்சான்று துறையினர் தனியாக செயல்படுகிறது. அதற்கு வந்து ஒவ்வொரு நிலை, அது ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் சீட்ஸுக்கு வந்து தனித்தனியாக அட்டைகள் உண்டு. கருவிதைகளுக்கு வந்து கோல்டன் எல்லோ என சொல்லக்கூடிய மஞ்சள் நிறமும், ஆதார விதைகளுக்கு வெள்ளை நிறம் அதனுடைய அட்டையை பொருத்துவார்கள். அதே போன்று சான்று பெற்ற விதைகளுக்கு நீல நிற அட்டைகளை வந்து பொருத்தி அதை வந்து விற்பனை செய்யப்படும். சான்று பெற்ற விதைகள், ஆதார விதைகளுக்கு, கருவிதைகள் இவைகளுக்கு மட்டுமே மானியம் வழங்கப்படும். மற்ற விதைகளுக்கு வந்து அரசால் வந்து மானியம் வழங்க மாட்டாங்க. மற்ற விதைகளை அரசாலும் விநியோகம் செய்யப்படுவதில்லை. நீங்க சொல்றப்பே வந்து அந்த குறியீடு பார்த்து சிலர் படிக்க தெரியாதவங்க இருந்தாலும் அந்த குறியீடு பார்த்து அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத உணர முடியுது. நம்ம வந்து விதை பெருக்க திட்டத்துல வந்து அந்த மானியம் தொடர்பா பேசிட்டு இருந்தோம் சார். ஒவ்வொரு பயிர்களுக்கும் என்னென்ன மானியம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டே வந்தீங்க. இன்னும் தகவல்கள் இருந்தா அது தொடர்பா பகிர்ந்துக்கோங்க. அது சொன்னதுக்கு அப்புறமா அடுத்த கேள்விக்கு நான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க விதை உற்பத்தியினுடைய மானியம் சொல்லிட்டோம், அது விதை விநியோக மானிய திட்டமும் சொல்லிட்டோம். அதற்கு மேலாக நான் சொல்லுகின்ற ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கு இடையே வந்து விவசாயிகள் பயிற்சி அளிக்க வேண்டும். அது புதிய தொழில்நுட்பம். இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது அவர் சொன்னாங்க, அது ஒற்றை நாற்று நெல் நடவு முறை, திருந்த நெல் சாகுபடி முறை, பயிர் பாதுகாப்பு முறைகள்லாம் பத்தி கேட்கறாங்க. அது இந்த விதைகளை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கான பயிற்சியை நாங்கள் அளிக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ், அனைத்து திட்டத்தின் கீழும் அவர்களுக்கு 1 நாள் பயிற்சி அல்லது 2 நாள் பயிற்சி, அது விவசாயிகளுக்கும் அளிக்கின்றோம், விவசாய தொழிலாளர்களுக்கும் நாங்கள் அளிக்கின்றோம். முக்கியமான தொழில்நுட்பங்களை பற்றி அறிவு, உதாரணமா ஒருத்தர் விதை நேர்த்தி பற்றி கேட்டாரு. அது போன்ற பல்வேறு நிலைகள், எப்படி எவ்வளவு மருந்து, பூச்சி மருந்துகள் இட வேண்டும், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், மற்ற அதனுடைய போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி எனப்படுகிற ஸ்டோரேஜ் டெக்னாலஜி ஆகிய அனைத்து விதை பற்றி நாங்கள் பயிற்சிகள் பல்வேறு திட்டங்கள் மூலமாக அளித்து வருகிறோம். சார், நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு திட்டத்திலையுமே நம்ம பயிற்சிகள் வழங்குறோம். அதே மாதிரி விதை பெருக்கு திட்டத்திற்கு கீழே பல்வேறு தொழில்நுட்பங்கள் சார்ந்தும் புதிய அந்த வழிமுறைகள் சார்ந்தும் பயிற்சிகள் வழங்கப்படுது அப்படின்றத. எனக்கு இதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பயிற்சிகளானது 1 நாள் பயிற்சியா இருக்குமா, இல்ல தொடர்ச்சியா இந்த இதை வந்து நம்ம எடுத்துட்டு போறோமா, என்ன மாதிரியான பயிற்சி நம்ம கொடுக்கிறோம்? அது இந்த பயிற்சியை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு 1 நாளும் அல்லது தொழில்நுட்பங்கள் அதிகமா இருக்கும் பட்சத்தில் 2 நாள் அளிக்கிறோம். அதுல ஒவ்வொரு பருவத்திற்கு, அது நம்ம நெல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சொர்ணவாரி பருவம், அதற்கு அடுத்ததாக வந்து சம்பா பருவம், அதற்கு அடுத்ததாக நவரை பருவம். அது பருவத்திற்கு முன்பாக அவர்கள் தொழில்நுட்பத்தை சொல்லித்தர வேண்டும் என்கின்ற நோக்கத்திலும், ஏற்கனவே தெரிந்து கொண்ட தொழில்நுட்பத்தை அவர்களை நினைவுபடுத்த வேண்டும் என்கின்ற வகையிலும் வந்து ஸ்கில் டெமான்ஸ்ட்ரேஷன் எனப்படக்கூடிய செயல் விளக்கங்கள் செய்து காண்பிக்கப்படுகின்றன அந்த உரிய விவசாயிகள். மேலும் அவர்களுக்கு சேரக்கூடிய சந்தேகங்கள் அந்த பயிற்சியில் வந்து நாங்கள் நிவர்த்தி செய்து விடுகிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுறதையும் நம்ம அவங்க சொல்லி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ விதை பெருக்கு திட்டம் அப்படின்னாலே அதில் மானியம் வழங்கப்படுது, எப்படி உருவாக்குறோம் அதெல்லாம் பேசுனீங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த விதை கொள்முதல் அப்படின்றது. அந்த விதை கொள்முதல் அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். இப்போ நேர் ஒருவர் இணைப்பில் வந்திருக்காங்க. வணக்கம், இது வேளாண் நேரம். கால் கட் ஆயிடுச்சு சார். அடுத்து தொடர்ந்து இனி அவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அந்த விதை கொள்முதல் தொடர்பா பேசிடலாம். விதை விநியோகத்தை பத்தி நம்ம விரிவாக நிறைய பேசிட்டோம். அதாவது நம்ம வேளாண்மை விரிவாக்க மையம் மூலமாகவும் பல்வேறு மானிய திட்டங்கள் மூலமாக என்ன வகையில் மானியம் வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டோம். அடுத்து அதனுடைய அடுத்த கட்டமாக, அதற்கு முதல் கட்டமாக என்று கூட கூறிவிடலாம். அது வந்து விதை உற்பத்தி என்கின்றது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அதில் பார்த்தீங்கன்னா தரமான விதையை உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ணுவது எல்லாரும் வந்து உற்பத்தி பண்ணிடுவாங்க. பட் தரமான விதை உற்பத்தி பண்ண வேண்டும், தரமான விதைகள் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக அரசால் நமது விவசாய மத்தியில் விதைப்பண்ணைகள் அமைக்கப்படுகின்றன. விதைப்பண்ணைகள் வந்து விவசாயிகளிடையே விதைப்பண்ணைகள் அமைக்கப்பட்டு அந்த விதைப்பண்ணைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் விதைகளை நாம் விநியோகம் செய்கின்றோம். அவ்வாறு விதை கொள்முதல் செய்யப்படும் பொழுது பொதுவாக அதற்கென்று ஒரு துறை ஒன்று உள்ளது, விதைச்சான்று துறை என்கின்ற ஒரு துறையில் அந்த விதை பண்ணை அமைக்கக்கூடிய விவசாயி தன்னை பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஓகே. சோ நம்ம அப்ப அந்த விதை பண்ணை பத்தி முதல்ல பேசிடலாமா? பேசலாம். ஓகே. அந்த விதை பண்ணை அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தகுதிகள் ஏதாவது இருக்கா சார்? விதை பண்ணை அமைக்கப்படும் அந்த விவசாயி அந்த வட்டாரத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக வந்து அங்க வந்து மண் வளம், நீர் வளம், ஏன்னா நல்ல தரமான விதைகள் வருவதற்கு இரண்டும் ஒரு அடிப்படை. அந்த மாதிரி நல்ல மண் வளமும் நல்ல நீர் வளமும் கூடிய, ஏன்னா மானாவாரி பகுதியில் நம்ம விதை பண்ணி போட்டோம்னா பின்னால வந்து மழை வரலாம், காய்ஞ்சு போயிடும், நம்ம உற்பத்தி கிடைக்காதுங்கிற நோக்கத்தில் வந்து நம்ம அந்த மாதிரி விவசாயிகளை தேர்ந்தெடுக்கிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி விதை பண்ணை அவங்க வந்து விதை பண்ணை அமைக்கிறாங்க. இப்போ அதை வந்து எப்படினாலும்
பதிவு செய்யணும் இல்லையா? ஏன்னா பதிவு செஞ்சாதான் நம்ம போய் கொள்முதல் செய்ய முடியும் நீங்களே சொன்னீங்க. ஸோ அது அவங்க பதிவு செய்யறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் நம்ம கொடுத்துருக்கோம்? நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கருவிதைகள் அல்லது ஆதார விதைகள் இவைகளை கொண்டுதான் நாம் வந்து விதைப்பண்ணைகளை அமைக்க வேண்டும். அந்த கருவிதைகளோ அல்லது ஆதார விதைகளோ வேளாண்மை விரிவாக்க மையம் மூலமாக அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட விவசாயிக்கு வழங்கப்படுகிறது. அதனை கொண்டு அமைக்கப்படக்கூடிய விதைப்பண்ணை, உதாரணமாக கருவிதைகளை கொண்டு அமைக்கப்படக்கூடிய விதைப்பண்ணை வந்து ஆதார விதைகளை வந்து உற்பத்தி செய்யப்படும். ஆதார விதைகளை கொண்டு அமைக்கப்படும் விதைப்பண்ணைகளால் சான்று பெற்ற விதைகளை வந்து நம்ம உற்பத்தி செய்யறோம். இதுதான் வந்து ஒவ்வொரு நிலையிலிருந்து அடுத்த நிலை, அடுத்த நிலையிலிருந்து அடுத்த நிலை என்கிற நிலையில் வந்து நம்ம கொண்டு வரோம். அந்த மாதிரி விதைகள் வந்து நம்ம வேளாண்மை விரிவாக்க மையம் மூலமா வழங்கப்படும் போது அவர்கள் விவசாயிகள் வந்து அதை பெற்றுக்கொண்டு விதைச்சான்று துறையில் பதிவு செய்ய வேண்டும். ஓகே, சோ இப்போ நேரு ஒரு இணைப்புல வந்திருக்காங்க, அவர்கிட்ட பேசிட்டோம். வணக்கம், இது வேளாண் நேரம். சார் வணக்கம், நீங்க இணைப்புல இருக்கீங்க? ஆமாங்க மேடம், என் பேர் குமார். ஓகே, எங்க இருந்து சார்? கும்மிடிப்பூண்டி தாலுக்கு, திருவள்ளூர் மாவட்டம். ஓகே, திருவள்ளூர்ல இருந்து தான் சார் இந்த நேரம். ஆமா சார், இங்க தான் இருக்காங்க. உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத நீங்க கேளுங்க சார். நாங்க வந்து விவசாயம் பண்ணி நெல் அறுவடை எல்லாம் செஞ்சு விதைய நாங்களே வச்சிருந்து அடுத்த பருவத்துக்கு கொண்டு போக முடியல. அது கேட்டா வந்து அடுத்த பருவத்துக்கு நாங்க விதைய கொண்டு போகணும்னா மறுபடியும் அதை விதையெல்லாம் நேர்த்தி பண்ணாதான் அது சரியா முளைக்குது. இப்ப பருவநிலை வர வெப்பம் அதிகமாயிருச்சு, டெம்பரேச்சர் அதிகமானதுனால பழைய சீடுங்க வந்து இந்த முறை முளைக்குமா முளைக்காதான்ற ஒரு பெரிய டவுட் இருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து இதுக்கான பயிற்சியை வந்து தனியா வாங்கினா நல்லா இருக்கும். சரிங்க சார். எங்க எல்லாமே இந்த வருஷம் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி பழைய விதைங்க முளைக்குமா? ஓகே, உங்களுடைய சந்தேகத்துக்கு பயிற்சியை கொடுத்தா நாங்க வந்து பயிற்சி எடுத்துக்க தயார். கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கான பதில் இப்ப சார் சொல்லுவாரு. அவர் இந்த விவசாயினுடைய ஒரு அந்த கோரிக்கை வந்து நியாயமானதா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய விதைகளை வந்து அதை சேமித்து வைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் தான். ஏனென்றால் அது வந்து நம்ம கீழே வந்து சாதாரணமாக மண் தரையில் வச்சிருவோ அல்லது சிமெண்ட் தரையிலையோ வந்து நம்ம வைக்கக்கூடாதுங்க. கீழே அட்டிகை எனப்படக்கூடிய மர அட்டிகையை வைத்து அது மேலாக வந்து நம்ம விதைகளை வைக்க வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக அவர் டெம்பரேச்சரை பற்றி சொன்னார். ஓரளவுக்கு காற்றோட்டம் உள்ள அறையா இருக்க வேண்டும். ஏன்னா விதை என்பதே ஒரு உயிருள்ள ஒரு பொருள். அந்த உயிருள்ள அந்த ஒரு பொருளைக்கு வந்து தேவையான அளவிற்கு அதுக்கு காற்றோட்டம் என்பது மிக முக்கியம். மூன்றாவதாக வந்து எந்த ஒரு சேமிப்பு கலன்களையும் பார்த்தீங்கன்னா சேமிப்பு பூச்சிகள், ஸ்டோரேஜ் பெஸ்ட் எனப்படக்கூடிய வண்டுகள் நிறைய வந்து வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதை தவிர்க்கும் வண்ணம் அதை சுற்றி இருக்க பகுதிகள் எல்லாமே நம்ம சுத்தமாக வச்சிருக்கணும். நான்காவதாக அவர் கூறிய கேள்விகளில் வந்து அந்த விதைகளை வந்து நம்ம அடுத்த போகத்துக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்றத கேட்குறாரு. அதுக்கு அடுத்த போகத்துக்கு பயன்படுத்தலாம். அது நாங்கள் நம்மளுடைய அறிவியல்பூர்வமாக நம்ம தெரியப்படுத்துவது என்னன்னா, ஒருத்தருடைய விதைகளை வந்து ஒரு போகம் அல்லது 2 போகம் மட்டும் பயன்படுத்தி அவர் வந்து அடுத்த போகம் 3ஆம் போகம் பயிர் பண்ணும் பொழுது வேறு புதிய விதைகளை கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதே மண்ணில் அதே விதைகளை வந்து 2 முறை மேலாக நீங்கள் போடும் பொழுது உங்களுடைய உற்பத்தி வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் போதிய அளவுக்கு பயிற்சி வந்து அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்டோரேஜ் சம்பந்தமாக நிறைய கேட்குறாரு. அது இல்லாமல் விதையை வந்து எப்படி சேமிப்பு பண்ணுவது, எப்படி எத்தனை நாள் வச்சுக்கிறது, என்ன டெம்பரேச்சர்லாம் கேட்டிருக்காரு. அதற்கான பயிற்சிகள் வந்து இனிமேல் வருங்காலங்களில் வந்து அரசு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக, ஏன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசியிருக்காங்க, கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்காங்க, அவங்க கிட்டே பேசிடலாம் சார். வணக்கம், இது வேளாண் நேரம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே, உங்களுடைய பெயர் சார்? கலையரசன். ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றது நீங்க சொல்லலாம். விதைப்பண்ணை அமைப்பது பற்றி தெரிஞ்சு. ஓகே, விதைப்பண்ணை அமைப்பது தொடர்பா நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா மேடம். ஓகே சார், காஞ்சிபுரத்துல இருந்து கால் பண்ணியிருக்காரு. விதைப்பண்ணை அமைப்பது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நம்ம அதை பற்றி தான் இப்போ விரிவாக கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். அவரும் அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விதைப்பண்ணைகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவிதைகள், ஆதார விதைகளை கொண்டு நாம் வந்து விதைப்பண்ணைகளை அமைக்கின்றோம். விதைப்பண்ணையை பொறுத்தவரை நம்ம அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட விவசாயி வேளாண்மை விரிவாக்க மையம் வழங்கப்படும் கருவிதைகள் மற்றும் ஆதார விதைகளை கொண்டு விதைப்பண்ணைகளை அமைக்க வேண்டும். அவ்வாறு அமைக்கப்படும் பொழுது விதைச்சான்று துறையில் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். அதற்கு உதாரணமாக 1 ஏக்கர் நெல் பயிரிட வேண்டும் என்றால் 110 ரூபாய் பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். அதற்கு உரிய நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டை, அந்த அட்டை இருக்க வேண்டும். அதனுடைய விதைப்பண்ணையினுடைய வரைபடம் இருக்க வேண்டும். அவர்கள் அங்கு எங்கு விதை வாங்கினார்களோ அந்த இடத்திற்குரிய அதனுடைய ரசீது பில் இருக்கணும். பில் 3 வைத்து உதவி விதை அலுவலர் என சொல்லப்படுகின்ற அலுவலர்கள் வேளாண்மை
விரிவாக்க மையங்களில் இருக்கிறார்கள், ஒரு வட்டாரத்தில் இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா ஒரே உற்பத்தியாளர் அரசு சார்பாக வேளாண்மை உதவி இயக்குனர் தான் அவருடைய உற்பத்தியாளர். அவர் வந்து விவசாயிகளிடம் வந்து அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து விதைச்சான்று உதவி இயக்குனர் என்கின்ற அலுவலகம் உள்ளது. அந்த விதைச்சான்று உதவி இயக்குனர் அலுவலகத்தில் வந்து அது போதிய அளவுக்கு அந்த கட்டணத்தை செலுத்தி இந்த உரிய ஆவணங்களாகிய வரைபடம் மற்றும் அவருடைய அந்த அட்டையினுடைய எந்த நிலை உபயோகப்படுத்துகிறாரோ, ஆதார விதையோ அல்லது கருவிதையோ அதற்குரிய அட்டை, மேலும் அதற்கு உரிய தொகை, எங்கு வாங்கினாலும் அதனுடைய பில் ஆகிய 4 இணைத்து அவர் கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் விதை டு விதை என்பார்கள். அது சீட் டு சீட் என சொல்லப்படுகின்ற விதைகள் போடும் போதிலிருந்து அந்த விதை அறுவடையாகி விதையாக வரும்போது அந்த விதைச்சான்று துறை 4 நிலைகளிலும் வந்து அவர்கள் வந்து ஆய்வு மேற்கொள்ளப்படும். ஓகே. இப்போ நம்ம பண்ணை அமைத்தோம் அப்படின்னா அதுல வந்து ஆய்வு செய்வாங்க இல்லைங்களா? ஓகே. 4 நிலை அப்படின்னு சொன்னீங்களே சார், 4 நிலைகள்ல ஆய்வு மேற்கொள்ளப்படும் அப்படின்றப்போ எந்தெந்த நிலைகள்ல வந்து அவங்க ஆய்வு செய்யறாங்க? வளர்ச்சி பருவம், பூக்கும் பருவம், கதிர் முற்றும் பருவம், 4வதாக அறுவடை தருணத்தில் அவர்கள் அந்த குவியலாக வந்து அந்த விதைகளை வைத்திருப்பார்கள். அந்த நிலைகளிலும் ஆகிய 4 நிலைகளிலுமே அவர்கள் ஆய்வு செய்து ஒரு ஏக்கராவிற்கு இவ்வளவு மகசூல் தான் வரும் என்று கணக்கீடு செய்வார்கள். உதாரணமாக நெல் என்று எடுத்துக்கொண்டால் 2000 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்கின்ற அளவுக்கு சொல்வார்கள். அந்த விதைகளை மட்டும் அதை எடுத்துட்டு போய் அருகாமையில் இருக்க விதை சுத்திகரிப்பு நிலையத்தில் கொடுக்கப்பட்ட விதைகளை அப்படியே நாங்க வாங்கி துறையில பண்ண மாட்டாங்க. அது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு, அரசு சுத்திகரிப்பு நிலையமோ அல்லது தனியார் சுத்திகரிப்பு நிலையமோ அங்க போயிட்டு சுத்திகரிப்பு செய்வார்கள். சுத்திகரிப்பு செய்து போதிய அளவுக்கு மாய்ச்சர் என சொல்லக்கூடிய ஈரப்பதம் இருக்கணும், முளைப்பு திறன் இருக்கும் பட்சத்தில் அந்த விதைகளை வந்து கொள்முதல் செய்வாங்க. கொள்முதல் செய்த அடுத்த நிலையில் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக ஆதார விதைகளை வைக்கும் பொழுது அடுத்ததாக சான்று நிலை என்று வரும். சான்று நிலை என்று வரும்போது அதுக்கு வந்து ப்ளூ கலர் அட்டை பொருத்தணும். அதற்கு அந்த விதை சான்று அலுவலர் பண்ணுவாரு. அந்த சுத்தரிக்கப்பட்ட விதை ப்ராசஸ்டு சீட்ஸ் அதை உடனே பண்ண மாட்டாங்க, அது உடனே விதை ஆய்வுக்கு அனுப்புவாங்க. அந்த விதை ஆய்வு கூடம் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலுமே செயல்படுகிறது அரசு சார்பாக. அந்த விதை ஆய்வு கூடத்தில் வந்து இன தூய்மை, புற தூய்மை, அதனுடைய முளைப்பு திறன் ஆகியவற்றை பரிசோதனை செய்வார்கள். புற தூய்மை என்பது அந்த டிஸ்கலரேஷன், அது கலர், அந்த விதைகள் வந்து கலர் மாறி இருக்கக்கூடாது, அது சேதாரம் அதிகமா இருந்திருக்கும் அந்த மாதிரி விதைகள். அல்லது இன தூய்மைன்னா இப்போ உதாரணமாக TKM 13 என்ற ரகம் இருக்கும், அதுல கோ 52 என்ற ரகம் கலந்து விடக்கூடாது. அவர் அறுவடை பண்ணும் பொழுதோ அல்லது அருகாமையில் யாராவது அறுவடை பண்ணும் பொழுதோ, அறுவடை வேற யாராவது வந்து பண்ணும்போது மூட்டைகளை மாறிவிடும், அந்த மாதிரி ஒரு பட்சத்திலே கண்காணிக்கும் விதமாக அந்த ஆய்வில் வந்து இன தூய்மை பண்ணுவாங்க. அது இல்லாமல் செக்ரிகேஷன் என சொல்லக்கூடிய அந்த வெரைட்டில சம் மாடிஃபிகேஷன் வந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். மூன்றாவது முக்கியமானது முளைப்பு திறன். உதாரணமாக நெல்லுனா 85% இருக்கும், வாங்கி கொண்ட விதைகள் வந்து நல்ல முளைப்பு வரணும். அதான் விவசாயிகளுக்கு வந்து முதல்ல வந்து அவங்க வந்து நல்ல முளைப்பா இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ 3மே வந்து அந்த விதை ஆய்வு கூடத்தில் ஆய்வு செய்யப்பட்டு அவர்கள் ஆய்வு சரியாக இருக்கிறது, இந்த விதை வந்து விதைக்கு வந்து தரமானது என அவர்கள் வந்து சான்றளித்த பின்னர் விதைச்சான்று துறையினால் அந்த ப்ளூ கலர் அட்டை என சொல்லக்கூடிய நீல வழக்கன் அட்டையில வந்து அவங்க சர்டிஃபைட் சீட் என சொல்லக்கூடிய சான்று விதைகளை உற்பத்தி செய்து அந்த வேளாண் விரிவாக்கத்துக்கு அனுப்பி அதை செய்வாங்க. ஓகேக்கா, இதுல இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு, இத்தனை காரணிகள் ஆய்வு செஞ்சுதான் ஒரு விதை வந்து நம்ம விவசாயிகளுக்கு வழங்கவே செய்யறோம் அப்படின்றது இவ்வளவு ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு வெளியிருந்து பாக்குறப்ப எங்களுக்கு பிரமிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம விதை கொள்முதல்னா எப்படி சார் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து ஆதாரம் வந்து இந்த விதை பண்ணை அமைக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. அதுல இருக்க ப்ராசஸ்ல நம்ம பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து விதை கொள்முதல் அப்படின்றது இப்போ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா எப்படி சார் நடைபெறுது? விதை கொள்முதல் செய்யப்பட்ட பிறகு அது வந்து விவசாயி வந்து விதைகளை வந்து சுத்திகரிப்பு செய்யப்படும் பொழுது அந்த விதை நம்ம உதாரணமா சொன்ன 24 ரூபா 10 காசு வந்து நெல் விதைக்கு வந்து நம்ம கொள்முதல் செய்யறோம். அந்த 24 ரூபா 10 பைசாக்குரிய 80% தொகையை வந்து விவசாயிக்கு வழங்கி விடுவார்கள். இது நேரடி மானியமா வழங்கப்படுமா இல்ல இது வந்து விலை வந்து நம்ம அந்த மானியம் அல்ல, அவர் கொடுக்கக்கூடிய விதைக்கு வந்து நம்ம விலையை கொடுக்கின்றோம். ஓகே, அதாவது 100 ரூபாய் வாங்க வேண்டிய இது வந்து இவ்வளவுதான் அப்படி நம்ம கம்மி பண்ணி அவங்களுக்கு இது பண்றோம். கரெக்ட்டுங்களா? அப்படி இல்ல, அது ஒரு அந்த அடங்கல் இதுக்குள்ளே அது வந்துரும், அந்த விலைக்கான இதே வந்து அதுக்குள்ள அடங்கி வந்துரும். 24 ரூபாய் என்பது 80% விதைகளை கொடுப்போம். அந்த விதை வந்து விதை ஆய்வில் தரமானது என அறிவிக்கப்பட்டு சான்றளிக்க வேண்டும் என்கிற நிலையில் வரும் பொழுது கூடுதலான அந்த 20% சேர்த்து மொத்த தொகையும் ஒரு செலுத்தி விடுகின்றோம். அது இது வந்து விதை கொள்முதல் செய்யப்படுகின்ற விதைக்குரிய விதை. நீங்க சொல்ற அந்த மானியம் வந்து நான் முன்னே சொன்னேன், பல்வேறு திட்டங்கள்ல கொடுக்குறாங்க. அது வந்து 1 கிலோவுக்கு 8 ரூபாய் என்று தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்திலும் உணவு பாதுகாப்பு திட்டத்தில் வந்து 1 கிலோ விதைக்கு 20 ரூபாய் என்ற விதத்திலும் நாங்க வந்து அதுக்கு வந்து உற்பத்தி மானியம் அளிக்கின்றோம். ஓகே,
ஏன்னா எனக்கே கன்ஃபியூசன் ஆயிடுச்சு எப்படி அதை வந்து நம்ம ஏன்னா பெரும்பாலும் இப்போ எல்லாமே நேரடி மானியமா நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் அந்த கேள்வி கேட்டேன். இப்போ விதை வந்து நம்ம எப்படி உற்பத்தி பண்றோம், அதுக்கு பண்ணை அமைக்கணும், அது கொள்முதல் பண்றோம், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு, அதற்கு முன்னாடி நேர் ஒருவர் இணைப்புல வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது வேளாண் நேரம். வணக்கம். வணக்கம் சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்களுடைய பெயர் தகவல்களை சொல்லுங்க. ஆர் ராஜேந்திரன், மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன் மேடம். நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை. சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத நீங்க கேட்கலாம். என் கேள்வி மேடம், வல்லுநர் விதை பிரைவேட் சீடு வந்து எங்க கிடைக்குங்க என்னன்னு சார்ட்ட கேட்கணும் மேடம். ஓகே. வல்லுநர் விதை பொதுவாக வந்து நெல். ஆமா சார், நெல் சார், நெல்லு உளுந்து ரெண்டு. நான் ஒரு விதைப்பண்ணை விவசாயி சார். சரிங்க சார், உங்களுடைய கேள்விக்கு சார் இப்ப பதில் சொல்றாங்க. அதாவது நம்ம வல்லுநர் விதைகளை பொறுத்தவரை அரசு விதைப்பண்ணைகளை நாம் வந்து ஒரு விதைப்பண்ணை அமைக்கின்றோம். அதுக்கு தேவைப்படும் விதைகள் வந்து வேளாண் விரிவாக்க ஆராய்ச்சி மையங்கள் இருக்கு. ரைஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் எனப்படுகின்ற எங்க திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் குப்பம். அதே மாதிரி நீங்க ஆடுதுறை சொன்னீங்க, ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி மையம் இருக்கு. அங்க வந்து அந்த வல்லுநரால் அந்த வல்லுநர் விதை அளிக்கப்படும். அது அந்த வல்லுநருக்கு தேவைப்படும் வல்லுநர் விதைகளை கூட நீங்கள் அங்க அந்த மையத்தில் சென்று நேரடியாகவும் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கக்கூடிய வேளாண் விரிவாக்க மையங்களை சென்று அந்த வேளாண் அலுவலரை தொடர்பு கொண்டு அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் விழுந்து கேட்டிருந்தீங்க, அதே மாதிரி வந்து நெல்லு கேட்டிருந்தீங்க. நெல்லுக்கு வந்து உங்களுக்கு ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி மையத்தில் அணுகினாலும் அல்லது சம்பந்தப்பட்ட வேளாண்மை விரிவாக்க மையத்தை அணுகினாலும், பயிர் வகைகளை பொறுத்தவரை வம்பன் ஆராய்ச்சி நிலையம், மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள ஆடுதுறை ஆராய்ச்சி மையத்திலும் வந்து அந்த தேவைப்படும் அந்த உளுந்தினுடைய வல்லுநர் விதைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே. அந்த வல்லுநர் விதை அப்படின்றது நம்ம ஆராய்ச்சி செஞ்சு உருவாக்கக்கூடிய ஒரு விதையா சார்? அது வல்லுநர் விதை என்கின்றது பிரீடர் சீட் என்று சொல்றோம். அது அந்த நமது விதை பெருக்கு திட்டத்தில் வந்து வரும்போது ஒரு விதை குறிப்பாக TKM 13 என்கின்ற, ஏன்னா எங்க மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குப்பத்தில் வந்து அது கொடுக்குறாங்க. திருக்குப்பத்தில் கொடுக்கும்போது அது அந்த பிரீடர் என்ன சொல்லக்கூடிய அந்த வல்லுநர், அந்த விதையை யார் கண்டுபிடிச்சாங்களோ அந்த வல்லுநர் விதை தான் பேரு. அந்த வல்லுநர் வந்து உற்பத்தி செய்து கொடுப்பார். பல்வேறு நிலைகளை தாண்டி அதை வந்து அவர் சர்டிஃபை பண்ணி அதை கொடுத்து, உதாரணமாக 100 கிலோ வல்லுநர் விதை கிடைக்குது என்றால் அதை கொண்டு நாம் வந்து ஒரு ஏக்கர் நெல் பயிரிடுவோம் என்றால் 2000 கிலோ ஆதார விதம் கிடைக்கும். அந்த 2000 கிலோ ஆதார விதை கிடைக்கும் பொழுது அதை வந்து குறிப்பாக தோராயமாக ஒரு 20 ஏக்கர் பரப்பில் சான்றுநிலை விதை அமைக்க முடியும். 20 ஏக்கர் 2000 கிலோ என்கிற விதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு 40,000 கிலோ விதைகள் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கும். இந்த விதத்தில் தான் இந்த விதைகள் வழங்கப்படுகின்றது. பொதுவா இந்த மாதிரி விதைகள் வந்து ஒவ்வொரு தரத்திலையுமே வந்து நம்ம ஆய்வு செஞ்சுட்டே வரோம். ஆனா கிட்டத்தட்ட அதுக்கு காலாவதி அப்படின்ற டேட் எல்லா பொருட்களுக்குமே இருக்கும்ல சார். ஸோ நெல்லுக்கான அந்த காலாவதி டேட் அப்படின்றது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம், இல்லை எவ்வளோ நாள் அதுக்கு இருக்கு? சரியான கேள்வி தான் கேட்குறீங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருக்கேன், இது வந்து உயிருள்ள ஒரு பொருள். விதை என்பது ஒரு லிவிங் மெட்டீரியல். அந்த உயிருள்ள பொருளுக்கு வந்து உறுதியாக வந்து உங்களுக்கு காலாவதி தேவை உண்டு. அதை ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். விதைப்பண்ணை அமைத்து விதை கொள்முதல் செய்து சுத்திகரிப்பு செய்து அதை வந்து ஆய்வுக்கு அனுப்புறாங்க. அந்த ஆய்வு செய்யப்பட்ட தேதியில், அதாவது அந்த ஆய்வுப்பட்ட தேதியை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வந்து அந்த ஆய்வு முடிவறிக்கை அனுப்புவாங்க, ரிசல்ட். அந்த முடிவறிக்கை அனுப்பக்கூடிய அந்த தேதியிலிருந்து, ஆய்வு செய்த தேதியிலிருந்து 9 மாதங்கள் அந்த விதைகள் வந்து உயிருடன் இருக்கும். காலாவதி ஆவதற்கான தேதி என்பது 9 மாதம். இது அனைத்து நிலை விதைகளுக்குமே இது பொருந்தும். எந்த விதைகளாக இருந்தாலும் எந்த தேதியில் ஆய்வு செய்கிறார்களோ அந்த ஆய்வுப்பட்ட தேதியிலிருந்து அது 9 மாதம் வரைக்கும் அதற்கு வந்து காலாவதி தேதி உண்டு. நீங்க அதற்கடுத்து நீங்க உங்கள் மனதில் இருக்கலாம், எந்த தேதியில் ஆய்வு செய்யப்பட்டது என்கின்ற உங்கள் மனதில் எழலாம். அந்த ஆய்வுப்பட்ட செய்தி ஏற்கனவே நான் தெரிவித்தவாறு அந்த சான்று அட்டை என சொல்லக்கூடிய அந்த அட்டையில் வந்து மேலே வந்து ஆய்வு செய்யப்பட்ட தேதி, அதற்கு கீழாக காலாவதி தேதியும் குறிப்பிட்டிருப்பார்கள். அதற்கு கீழாக அதை சான்று செய்தபடியே விதைச்சான்று அலுவலர் கையொப்பமிட்டிருப்பார். எல்லா தகவலும் அந்த அட்டையிலே நம்ம கொடுத்துறோம். இப்ப நேர் ஒருவர் இணைப்பில் வந்திருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம் சார். வணக்கம், இது வேளாண் நேரம். சார் வணக்கம், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மேடம், நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து. ஓகே, உங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். உங்களுடைய பெயர் சார்? பெருமாள் மேடம். ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத நீங்க கேட்கலாம்.
சார் இந்த பயிர் விலகு தூரம் சொல்றாங்களா சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். விதை கலப்பு இல்லாம எடுக்கணும்னா பயிர் விலகு தூரம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்களா சார்? சார் நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்களா? எப்போ ஆரம்பிச்சதோ அப்ப இருந்து? இல்ல மேடம், எனக்கு ஓகே. இருந்தாலும் சார் மறுபடியும் என்ன நிறைய விவசாயிகளுக்கு ஒரே கேள்வி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் திரும்பவும் சொல்லிடலாம். ஓகே. அவர் பயிர் விலகு தூரம் அது விதைப்பண்ணைகள் அமைக்கும் பொழுது அது பொதுவாக பார்த்தீங்கன்னா நெல் போன்ற பயிர்கள் எல்லாம் வந்து செல்ஃப் பாலினேட்டட் கிராப், அது தன் மகரந்த சேர்க்கை கொண்டது. உதாரணமாக மற்ற இந்த சிறுதானிய பயிர்கள் மெய்ஸ் எனக்கூடிய மக்காச்சோளம் எடுத்துக்கிட்டோம்னா அயல் மகரந்த சேர்க்கை கொண்டது. அது மாதிரி பல பயிர்கள் உண்டு. இந்த தன் மகரந்த சேர்க்கை கொண்ட நெல் போன்ற சிறுதானிய பயிர்களுக்கு உங்களுக்கு பயிர் விலகு தூரம் அவர் சொல்லக்கூடிய ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் எனக்கூடியது வந்து ஒரு 3 மீட்டர் அளவில் இருந்தால் போதும். ஒவ்வொரு ஹைபிரிட் விதை, அதாவது நம்ம விதைகளே வந்து 2 விதை, ஒன்று ரகம், ஒன்று வந்து அது வீரிய ஒட்டு ரகம். சாதாரண ரகம் வந்து நம்ம வந்து வெரைட்டி என்று சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில். வீரிய ஒட்டு வந்து ஹைபிரிட் என சொல்லக்கூடிய அந்த ரகமும் நம்ம பண்றோம். இந்த சாதாரண வெரைட்டியல் அப்படின்ற பொழுது இந்த நெல் போன்ற பயிர்களுக்கு 3 மீட்டர் பயிர் விலகு தூரமும், இந்த மக்காச்சோளம் உதாரணமாக சொன்னீங்கன்னா ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு விலகு தூரம் உண்டு. மக்காச்சோளத்திற்கு ஒரு 100 மீட்டர் என்கின்ற அளவிலும் பயிர் விலகு தூரம் இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நாம பயிர் போடப்படக்கூடிய விதைகளை வந்து அயல் மகரந்த சேர்க்கை, இங்க வந்து உதாரணமாக மக்காச்சோளத்தில் இங்க ஒரு கோஆர்ஹெச் அப்படின்ற ஒரு ரகம் இருக்கும் பொழுது பக்கத்துல வந்து கோஆர்ஹெச் 8 ரகம் வைக்கும் பொழுது அயல் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டால் இது கலப்பு ஏற்படும். அதை தவிர்ப்பதற்காக விலகு தூரம் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் எனக்கூடிய பயிர் விலகு தூரத்தை கண்டிப்பாக அமைக்க வேண்டும் என்பது விதைச்சான்றுத்தினுடைய விதி. சார் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். இதுல வந்து நம்ம அடுத்தடுத்து சொல்லக்கூடியப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இதுல வந்து விதை பெருக்கு திட்டத்திற்கு வந்து ஏதாவது முனையம் அந்த மாதிரி ஏதாவது நம்ம வச்சிருக்கோமா, இல்ல எங்கேயாவது அமைக்கப்பட்டிருக்கா? இது வந்து தமிழக அரசு முதல்ல வந்து வேளாண்மை துறை மூலமாக இந்த விதைப்பெருக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. 2015-16 ஆண்டிலிருந்து தமிழ்நாடு அரசு விதை மேம்பாட்டு முகமை டான்சிடா என்ன சொல்லக்கூடிய தனி ஒரு முகமை ஏற்படுத்தப்பட்டது. அந்த முகமை ஏற்பட்டது என்ன காரணம் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு தரமான விதைகளை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அதனுடைய உரிய கொள்முதல் தொகை வந்து உரிய காலத்தில் சேர வேணும். அதற்காக வந்து அந்த சம்பந்தப்பட்ட வேளாண்மை உதவி இயக்குனர், வேளாண்மை இணை இயக்குனர், வேளாண்மை இயக்குனரையே வந்து முகமையின் மூலமாக அந்த உரிய தொகையை வந்து விரைவாக செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அதற்காக அதை அடிப்படையாக கொண்டும் தரமான விதைகளை வந்து உற்பத்தி செய்யக்கூடும் வேணும் அப்படின்றதுனாலையும் விதை உற்பத்தி விதை விநியோகத்தை தனியே ஒரு அமைப்பாக கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு அரசினுடைய நோக்கத்தினாலும் இந்த விதை மேம்பாட்டு முகமை டான்சிடா எனக்கூடிய இந்த தனி இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நேர்த்திப்படுத்தி அவங்களுக்கு விவசாயிகளுக்கு எந்த அளவு கம்ஃபர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அதுக்கான ஒரு விஷயமாவும் இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்றது தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம விதை முகமை எல்லாமே பத்தி பேசிட்டு இருக்கப்போ நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க விதைகள் வந்து நம்ம முழு அளவுல வந்து நம்ம உற்பத்தி செய்யலை அப்படின்ற மாதிரி. ஓகே, அதுக்குள்ள ஒருவர் இணைப்புல வந்திருக்காங்க, பேசிட்டு வந்து. வணக்கம், இது வேளாண் நேரம். சார் வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் மற்றும் தகவல்களை சொல்லிட்டு உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத நீங்க பதிவு செய்யலாம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் கோட்டுப்பாக்கம் கிராமத்துக்கு வேடபுரின்ற பேசுறேங்க. சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத சார் இங்கதான் இருக்காங்க, நீங்க கேளுங்க சார். தொடர்ந்து பேசுங்க, உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத நீங்க பதிவு செய்யுங்க. விலை விற்பனை நிலையம் தனியாக ஆரம்பிக்கணும்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் சார்? உங்களுடைய கேள்வியை திரும்ப பதிவு செய்யுங்க, சரியா கேட்க முடியல. விதை வந்து இப்ப கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு ரீட்டைல் ஷாப், அதாவது கடை வைக்கலாம்னு பாக்குறோம். அதை வந்து வாங்கி விற்கணும்னா அதுக்கு என்ன அணுகுமுறைகள், அதாவது லைசன்ஸ் வெற்றி எடுக்கணும், அது விதைகள்லாம் வந்து அரசாங்க பண்ணைகளுக்கு கிடைக்குமா இல்ல தனியார்களை தான் போய் எடுக்கணுமா, தரமான விதைகள் மக்களுக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கையும் கேக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நான் கேட்க வந்த கேள்வி கூட அதுதான் சார். ஏன்னா தனியார்ட்ட இருந்து நம்ம விதை பெற முடியுமா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அந்த விதை கடை வைக்கணும் அப்படின்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அது நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வேளாண்மை துறையில் வேளாண்மை விரிவாக்க மையம் மூலமாக நம்ம விதைகளை விற்பனை செய்யறோம். அதில் 17% என்று சொன்னோம். மீதி இருக்கிற சதவீதம் வந்து தரமான விதைகள் விவசாயிகளுக்கு கிடைக்கணும். இது அரசாங்கத்தினுடைய ஒரு குறைந்தபட்ச ஒரு தேவை வந்து 17%. இதுக்கு தனியார் நிறுவனங்களும் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாகவும் அல்லது வேற ஏதாவது இன்ஸ்டிடியூட் வச்சிருந்தாங்கன்னா அதன் மூலியமாகவும் அவர்கள் சான்று பெற்ற விதைகளை மட்டுமே தான் விநியோகம் செய்யணும். அவ்வாறு சான்று பெற்ற விதைகளை விநியோகம் செய்யும் பொழுது உரிமம்
விதை விற்பனை உரிமம் என்பதை வந்து அவங்க வாங்கணும். அதை வந்து வழங்குவது வந்து விதைச்சான்று துறையில் விதை உதவி ஆய்வு இயக்குனர் அப்படின்னு ஒவ்வொரு 3 மாவட்டங்களுக்கு ஒருத்தர் இருக்காரு. அந்த விதை துணை ஆய்வு இயக்குனரிடம் 1000 ரூபாய் அதனுடைய தொகை, அந்த உரிமம் பெற கட்டணம் வந்து 1000 ரூபாய். அதை செலுத்தி அந்த ஒரு உரிய கேட்கின்ற ஆவணங்கள் ஆகிய அந்த வரைபடம், அவருடைய ரெண்டல் அக்ரிமெண்ட் என்ன சொல்லக்கூடியது, எந்த விதைகளை அவர் உற்பத்தி செய்யக்கூடாது, விற்க போறாரு, அந்த கம்பெனியினுடைய ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம்ஸ் அதெல்லாம் வச்சு தேவைப்படும் ஆவணங்களை வைத்து அவர் வந்து விதையை வந்து விற்பனை உரிமம் பெற வேண்டும். அந்த விற்பனை உரிம காலம் வந்து 3 வருடம். அந்த 3 வருடத்திற்கு பிறகு அது விற்பனை தொடர வேண்டும் என்று நினைத்தான் என்றால் மீண்டும் 500 ரூபாய் செலுத்தி அதை வந்து ரினிவல் பண்ணிக்கலாம். சோ ரினிவலா நம்ம சார்ஜ் பண்றது 500 ரூபாய் மட்டும் தான் பண்றோம். ஓகே. இந்த மாதிரி வந்து யார் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அந்த தகுதிகள் இருந்தா அனைவருக்கும் நம்ம வந்து உரிமம் வழங்கிட்டு வரோமா சார்? வழங்குறேங்க. கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் விதை நம்ம லைசன்ஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நம்ம அரசு துறையில் வழங்கக்கூடிய வேளாண்மை விரிவாக்க மையங்களிலுமே நாங்கள் உரிமம் வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் அந்த விதை ஆய்வு உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய விதை ஆய்வாளர்கள் என சொல்லக்கூடிய வேளாண்மை அலுவலர்களால் தரமான விதைகளை வந்து நல்ல முறையில் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்களா, முளைப்பு திறன் இருக்கா அப்படின்றது ஆய்வு செய்வதற்காக மாதம் அவர்களுடைய இலக்கின்படி இதை ஆய்வுக்கும் எடுத்து சென்று அதை ஆய்வு செய்து தரமான விதைகள் என தெரிவிக்கப்பட்ட பின்னர் தான் நாங்களும் விற்பனை செய்கின்றோம். தரமற்ற விதை என்று தெரிய வந்தால் விதை சட்டம் 1968 படி உரிய நடவடிக்கை அவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஓகே. ஸோ ஒரு இதை வந்து நம்ம கொஞ்சம் கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகிறப்பையும் ஆனால் இருந்தாலும் அந்த தரத்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அவருக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அதில் நான் கேட்க வந்த கேள்வியே நேரும் கேட்டுட்டாங்க. இன்னொரு விஷயம் நம்ம தொடர்ந்து சொல்றது தமிழக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா பொதுவாகவே எந்த ஒரு திட்டத்திலையும் முன்னோடியாக இருக்கிறது தமிழகம். அதில் வந்து வேளாண்மையில சொல்லவே தேவையில்லை. பல்வேறு திட்டங்களையும் முன்னோடி அந்த செயல்பட்டு வரும். இருந்தாலும் மத்திய அரசு தரப்புல இந்த திட்டம் தொடர்பாக ஏதாவது அமைப்போ இல்ல ஏதோ ஒரு இயக்கமோ ஏதாவது செயல்பாடுகள் இருந்துட்டு வருதா சார்? நீங்க கேடுகின்ற தமிழக அரசால் நாம் ஏற்கனவே சொல்ற மாதிரி அரசு இந்த விதை மேம்பாட்டு முகமை நாம் வச்சிருக்கோம். வேளாண்மை விரிவாக்க மையம் இருக்கிறது. தனியார் நிறுவனங்களிலும் கூட்டுறவு சங்கங்களிலும் நம்ம விதைகளை வந்து விவசாயிகளுக்கு தரமான விதைகளை விநியோகம் செய்யப்படும். அதே வேளையில் தேசிய விதை கழகம் என்கின்ற ஒரு மத்திய அமைப்பு, மத்திய அரசால் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய தேசிய விதை கழகம் என்பது ஒவ்வொரு மாநில தலைமையிடத்திலும் அது ஒரு முக்கியமான சில இடங்களிலும் வந்து அவர்கள் விதைப்பண்ணை அமைத்து நான் ஏற்கனவே சொல்லுகின்ற நடைமுறைகளின்படி விதைகளை கொள்முதல் செய்து விதைகளை வந்து அவர்களும் விற்பனை செய்யறாங்க. தமிழக அரசால் தற்போது தேவைப்படும் சில விதைகள் எங்களால் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு பட்சத்தில் அவர்களிடமிருந்து நாங்கள் கொள்முதல் செய்து விவசாயிக்கு வழங்குகின்றோம். ஓகே. இப்போ அடுத்ததா ஒரு காலர் இணைப்புல வந்திருக்காங்க, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், இது வேளாண் நேரம். சார் வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க. ஓகே. காலர் வந்து லாஸ்ட் கலரா வந்தாரு, இருந்தாலும் இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. அவர் தொடர்பு கொண்டா லைனுக்கு வரலாம் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இதுல வந்து நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க பயிற்சிகள் அப்படின்றது வழங்கப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாலும் அது தொடர்பான தகவல்கள் வந்து விவசாயிகளை சென்று சேர வேண்டியது அவசியம். இதற்கான விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோமா? விவசாயிகளுக்கு வந்து உரிய பயிற்சிகள் அளிக்கின்றோம். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதைப்பண்ணை விவசாயிகள் மட்டுமல்லாமல் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் அனைவருக்குமே உங்களுக்கு வந்து பயிற்சிகள் உண்டு. மேலும் வந்து வேளாண்மை விரிவாக்க மையங்களில் நாங்கள் ஆங்காங்கே நான் ஏற்கனவே சொல்வது போல் வட்டாரங்களில் தலைமையிடத்தில் ஒரு வேளாண்மை விரிவாக்க மையமும், எங்கு மக்கள் தொகை அதிகமாகவோ பயிர் சாகுபடி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதுல மூலமாகவும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய உதவி விதை அலுவலர் இருக்கிறாங்க, உதவி வேளாண்மை அலுவலர் இருக்கிறாங்க, துணை வேளாண்மை அலுவலர், வேளாண்மை அலுவலர் என்ற ஒரு விரிவாக்க அலுவலர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் திட்டமிட்ட பயணத்தின்படி கிராமங்களில் பயணம் செல்லும் பொழுது விவசாயிகளுக்கு எந்த பருவத்தில் எந்த ரகம் வேண்டும், அந்த ரகம் எங்கு கிடைக்கும் என்று சொல்கின்றோம். இதற்கும் மேலாக உழவன் ஆப் என்று சொல்லி உழவன் செயலி என்று ஒன்று உண்டு. அதில் தாங்கள் பதிவு செய்து கொண்டார்கள் என்றால் எந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் எந்த இடத்தில் எந்த வகையான விதைகள் கிடைக்கின்ற இருப்பு என்ற விவரங்களையும் நாங்கள் தெளிவாக ஏற்படுத்தி எல்லோருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. விலை நிர்ணயமா இருக்கட்டும், இல்ல விலை கொள்முதலா இருக்கட்டும், அந்த விதையில இருந்து எப்படி நம்ம கொள்முதல் செய்யறோம் அப்படின்றது, விதை பண்ணை, எனக்கு தெரிஞ்சு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க. இல்ல இது தவிர விவசாயிகளுக்கு நீங்க வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து தொடர்ந்து நீங்க சொல்லலாம் சார். பொதுவாக வந்து நம்ம ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விவசாய இடுபொருட்களில்
உரம், பூச்சி மருந்து, விதைகள் எல்லாம் சொல்லுகின்ற அனைத்து இடுபொருட்களும் முதன்மையானது விதை. அந்த விதையினுடைய ஆதாரத்தை வைத்து தான் அந்த பயிரோ அல்லது விளைச்சலோ அவருக்கு வரும். அது மாதிரி விதைகளை பொறுத்தவரையும் விவசாயிகளை கோரிக்கை வைக்கிறது என்னவென்றால், எந்த பருவத்திற்கு எந்த ரகம் என்கின்ற ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக தரமான விதைகளை தேர்ந்தெடுங்கள். அது அரசாங்கத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட்டாலும் தனியார் நிறுவனத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட்டாலும் சான்று பெற்ற விதைகள் இருக்கின்றதா, அதனுடைய ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதற்கு உரிய கலரும் ஒவ்வொரு வண்ணங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. கரு விதைகளுக்கு என்று மஞ்சள் நிறமும், அதே மாதிரி ஆதார விதைக்கு வெள்ளை நிறமும், ஊதா நிறம் என்கின்ற இது இந்த புளு என்று சொல்லக்கூடிய இந்த ஊதா நிறத்தை கொண்டது சான்று பெற்ற விதைகள் என்று சொல்லியிருக்கின்றோம். அந்த சான்று பெற்ற விதைகளை தயவு செய்து உபயோகித்து பயன்பெறுங்கள். மேலும் இது மட்டுமல்லாமல் நமது ஏற்கனவே சொல்லிய உணவு பயிர்கள், உணவு அல்லாத பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களிலுமே நிறைய அளவுக்கு இப்போ தற்போது விவசாயிகள் ஆர்வத்துடன் தோட்டக்கலை பயிர்களை செய்யும் பொழுது அந்த விதை தேவை என்பது மிக முக்கியம். அது எந்த நிறுவனங்களில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற விவரத்தை நீங்கள் எங்களிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்கெங்கே உங்களுக்கு விதைகள் தேவைப்படுகின்ற விவரம் தேவைப்பட்டால் நான் ஏற்கனவே சொல்கின்ற மாதிரி நீங்கள் இருந்த இடத்திலே தெரிந்து கொள்வதற்கான உழவன் செயலியும் அருகாமையில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் நீங்கள் அணுகி அந்த விதைகளை நாங்கள் மானிய திட்டத்தின் மூலமாகவும் அளிக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட நாங்கள் சொல்லப்படுவது என்னவென்றால் மினிகிட் என்கின்ற சிறுதலையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். அந்த சிறுதலைகள் மானிய விலையில் குறைந்த அளவு பரப்பில் இப்போ தற்பொழுது வெளியிடப்படக்கூடிய புதிய ரகங்களை பற்றிய ஒரு சிறுதலைகளை நாங்கள் விவசாயிகளிடையே நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். அது மட்டுமில்லாமல் விதை கிராமம் எனப்படக்கூடிய மானிய திட்டத்தில் விதைகளை தனியார் விதைகளிலும் வாங்கிக் கொள்ளலாம், அரசு நிலையிலும் வாங்கிக் கொள்ளலாம், மத்திய அரசு நிறுவனங்களிலும் வாங்கிக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நீங்களே உங்கள் கிராம அளவில் ஒவ்வொரு விவசாயியுமே உற்பத்தி செய்து கொள்ளலாம் என்கின்ற விகிதத்தில் விதை கிராமத்தினுடைய திட்டத்தின் கீழ் உங்களுக்கு மானியம் அளித்து உங்களுக்கு தேவைப்படும் விதைகளை, உங்கள் கிராமத்திற்கு தேவைப்படும் விதைகளை எந்த மண்ணிற்கு எந்த விதை அளிக்க வேண்டும் என்பது எங்களை விட உங்களுக்கே உங்கள் அனுபவ மூலமாக அதிக அளவு தெரிந்திருக்கும் பட்சத்தில் எங்களுடைய தொழில்நுட்ப அறிவை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு உங்கள் தேவையான விதைகளை நீங்கள் உற்பத்தி செய்து வளமான வாழ்வு பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆதங்கம். கண்டிப்பா இவ்வளோ விஷயங்கள் இது வரைக்கும் பேசினது எல்லாமே நீங்களே கரெக்டாக சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்கிறப்ப இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார், அட்வான்ஸ்டாக அந்த சிறு தலைகளும் நாங்கள் தந்துட்டுருக்கோம் அப்படின்றத. அது விவசாயிகள் வாங்கணும் அப்படின்னா எங்கே அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும்? நமது அனைத்து இடுபொருட்களுமே விதைகளோ அல்லது உரங்களோ எதுனாலும் அரசால் அளிக்கப்படும் அனைத்து வேளாண் இடுபொருட்களும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் அணுகி அவங்க பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூட வேளாண்மை விரிவாக்க மையத்தில் அவங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று நம்ம ஆய்வு அப்படின்றது அந்த விதை பண்ணைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் 4 நிலைகளாக மேற்கொள்ளப்படும், வெவ்வேறு காரணிகள் அதில் ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தனியார்கிட்ட விதை வாங்குறோம் இல்லையா, அதுவும் ஆய்வுக்கு உட்பட்டு தான் விவசாயிகளுக்கு கிடைக்குதா? இது நம்ம அரசு எந்த விதத்தில் விதைப்பண்ணை அமைக்கின்றதோ அதே நடைமுறைகள் தான் தனியாரும் செய்யணும். தனியாரும் இதே போன்று கருவிதைகளோ ஆதார விதைகளை பெற்றுக்கொண்டு அதே சான்றற்றை வைத்து அதே நடைமுறைகள் ஏற்கனவே நான் தெரிவித்த பல்வேறு நடைமுறைகளை கடைபிடித்துதான் அவர்களும் விதைப்பண்ணை அமைத்து சான்றற்றை விதைச்சான்று அலுவலர் அளிக்கப்படும் சான்றற்றை கொண்டுதான் அவர்களும் அந்த சான்றற்றை பொருத்தி விற்பனை செய்ய வேண்டும். ஓகே, இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தோம். இப்போ சப்போஸ் எங்கேயோ ஒரு இடத்துல விவசாயிகள் விதை வாங்குறப்போ நம்ம அரசாங்கம் நிர்ணயித்த அந்த சரியான ஒரு அளவீடுகளோ இல்ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, தவறு இருக்கு அப்படின்னா விவசாயிகள் எங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அது ஏற்கனவே நான் தெரிவித்தபடி வேளாண்மை விரிவாக்க மையங்கள், வேளாண்மை அலுவலர்கள், விதை ஆய்வு இயக்குனர் அப்படிங்கிற ஒவ்வொரு மாவட்ட அளவில் இருக்காங்க. விதை ஆய்வாளர் என்கிற நிலையிலும் அவனும் ஸ்குவாட் மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய அலுவலர்களும் பயணம் மேற்கொள்கிறார்கள். யாரிடம் தகவல் தெரிவித்தால் உடனே அதற்குரிய வழிமுறைகள் அரசால் தெரிவிக்கப்படும். ஓகே, ஸோ விதை பெருக்கு திட்டம் தொடர்பாக இதற்கு மேலேயும் கூடுதலான தகவல்களை இந்த ஒரு ஷார்ட் டேர்ம்ல சொல்லிட முடியுமா அப்படின்றது தெரியல. அவ்வளோ தகவல்களை நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. கடந்த 1 மணி நேரமா பல்வேறு தகவல்களை இந்த நிகழ்ச்சிக்கு எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். நேர்களை இன்னைக்கு விதை பெருக்கு திட்டம் தொடர்பாக நம்ம வேளாண் நேரத்தில் பேசிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒவ்வொரு விவசாயிகளும் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காலை 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒவ்வொரு திட்டங்கள் தொடர்பாக ஸ்பெஷலாக விவசாயிகள் என்ன கேள்வி எழுப்புறாங்களோ அதில் இருந்து தான் அடுத்த வார டாபிக் நம்ம எடுத்து அதை பேசிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுக்கு தேவையான பதில்களும் தகவல்களும் இந்த நிகழ்ச்சியில் கிடைக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு மீண்டும் அடுத்த வாரம் வேளாண் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது கௌதமி.